Hello children. இப்போ இந்த வீடியோல நாம பார்க்க போறது வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேர். இது ஆல்ரெடி நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபார்ம்ல இப்ப நம்ம படிக்கிறோம். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் வந்து ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நிறைய ரெசிஸ்டர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ். ஒண்ணு வந்து சீரிஸ் கனெக்ஷன், இன்னொன்னு பேரலல் கனெக்ஷன். சோ எந்த டைப் ஆஃப் சர்க்யூட்டுக்கு எந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் தேவையோ, எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ், அதாவது கரண்ட் அதுல எவ்வளவு பாஸ் ஆகணும் அப்படின்றத பொறுத்து நாம வந்து இந்த சீரிஸ் கனெக்ஷனா பேரலல் கனெக்ஷனா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். இப்போ சீரிஸ் கனெக்ஷன்ல இருந்தா அதோட கால்குலேஷன் டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி பேரலல் கனெக்ஷனா இருந்தா அதோட கால்குலேஷன் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ நாம இதை டீடைல்டா பார்க்கலாம். சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா அதை எப்படி கால்குலேட் பண்றது, பேரலல்ல கனெக்ட் பண்ணா அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ்னா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். See, ரெசிஸ்டர்ஸ் வந்து R1, R2, R3. அதாவது இந்த ஸ்ட்ரிங்கை நீங்க இப்படி சிங்கிளா பிரிச்சீங்கன்னா எல்லாம் அடுத்தடுத்து பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருந்த கனெக்ஷனுக்கு வந்து நாம என்ன சொல்லலாம், இதை வந்து இப்ப நீங்க பாருங்க, பிளஸ் மைனஸ் இந்த ரெண்டு இது இருக்கு இல்லையா, ரெண்டு எலக்ட்ரோடையும் அந்த இந்த ஹோல் சர்க்யூட்டையும் நீங்க வந்து ஒரே ஸ்ட்ரிங்கா பிரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. இப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க 4 ரெசிஸ்டர்ஸ். இப்ப நீங்க இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி பிரிச்சுட்டீங்கன்னாக்க இது எப்படி இருக்கும், இப்போ இங்க எப்படி இருக்கும், இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து இப்போ இது நெகட்டிவ் இல்லையா, நெகட்டிவ் ஸ்ட்ரிங்ல இருந்து இப்படி இருக்கும், இப்படி பக்கம். சோ இததான் நான் சொன்னேன், R1 R2 அப்படின்றுச்சு. இங்க வந்துட்டு நெகட்டிவ் R1 R2 R3 R4 அந்த மாதிரி எத்தனை வேணா நம்ம அடுத்தடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்கத்து பக்கத்துல இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்றோம், சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல 3 ரெசிஸ்டர் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 3 சீரீஸ்க்கும் ஈக்குவலண்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் RS அப்படின்னு கொடுத்தோம்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப கால்குலேட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா amount of charge passing through the resistor R1 must also, so இப்போ வந்து எவ்வளவு சார்ஜ் வந்து R1 ல பாஸ் ஆகுதோ அவ்வளவு சார்ஜ் தான் R2 ல பாஸ் ஆகும், அவ்வளவு சார்ஜ் தான் R3 ல பாஸ் ஆகும். சோ இது மூணுத்துலயுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இருக்கு. ஓகேவா. ஏன்னா இது எந்த சார்ஜையும் வந்து அப்படியே தக்க வைக்கிறது, இந்த சார்ஜ் வந்து தனக்குள்ளேயே தக்க வச்சுக்காம இத பாஸ் பண்ணிட்டே இருக்கு, அந்த சர்க்யூட்ல பாஸ் பண்ணிட்டே இருக்கு இல்லையா. அதனால அத எல்லா 3 ரெசிஸ்டர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா அது சேமா தான் இருக்கும். இந்த ரீசன்னாலதான் நம்ம என்ன சொல்றோம், கரண்ட் வந்து சார்ஜ் சேமா இருந்தா கரண்ட்டும் சேமா இருக்கும் இல்லையா. அதனால கரண்ட் வந்து 3 ரெசிஸ்டர்ஸ்லயும் பாசிட்டிவ். சோ இப்போ ஓம்ஸ் லா படி என்னது, கரண்ட் வந்து சேமா வந்து 3 ரெசிஸ்டர்ஸ்லயும் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரெசிஸ்டர்ஸ் டிஃபரெண்ட் வேல்யூஸ், ரெசிஸ்டர்ஸ் வந்து ஒரே வேல்யூ கிடையாது, R1 R2 R3 மூணுமே டிஃபரெண்ட் வேல்யூஸ். அப்படி இருந்தா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கரண்ட் சேமா இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேற மாதிரி இருக்கும். V1 V2 V3 மூணு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ரெசிஸ்டர் R1 க்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V1 ன்னு எடுத்துக்கலாம், R2 க்கு அகைன்ஸ்டா இருக்கிறது V2 ன்னு எடுத்துக்கலாம். சாரி, R1 க்கு அகைன்ஸ்டா V1, R2 க்கு அகைன்ஸ்டா V2, R3 க்கு அகைன்ஸ்டா V3. அப்போ V1 வந்து என்ன வந்துரும், V1 is equal to IR by Ohm's law. V1 is equal to IR1, V2 is equal to IR2, V3 is equal to IR3. So இப்போ சப்ளை வோல்டேஜ் வந்து இது மூணுத்துக்கும் சேமா இருக்கும், whatever is going to be there. So V total V வந்து என்னவா இருக்கணும், இது மூணுத்தையும் ஆட் பண்ணிடலாம், V1 plus V2 plus V3. அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, IR1 plus IR2 plus IR3. So V is equal to I காமன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா R1 plus R2 plus R3. R1 plus R2 plus R3 வந்து என்னது, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் RS ன்னு எடுத்துக்கலாம். So V இப்போ இந்த V க்கு பதிலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. இப்ப
இப்ப நாம என்ன பார்த்தோம், vi is equal to v பல இப்ப i காமன் அவுட் பண்ணிரோம் இல்லையா, i into r1 plus r2 சாரி vi இல்ல vrs. v is equal to இப்போ இத வந்து vrs ன்னு எடுத்துக்கிறேன். இந்த v is equal to irs இல்லையா, v is equal to irs. Sorry children, sorry for the confusion. v is equal to irs அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஏன்னா v is equal to irs இல்லையா, அதனால அந்த v வேல்யூ பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா r1 plus r2 plus r3. alright, இப்போ இந்த ஐயும் அந்த ஐயும் கேன்சல் பண்ணிட்டா என்ன வந்துரும், rs is equal to r1 plus r2 plus r3. இதுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப சிம்பிள். சோ இந்த மாதிரி எத்தனை ரெசிஸ்டன்ஸ் நீங்க சீரீஸ்ல கனெக்ட் பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், சிம்பிளா ஆட் பண்ணிடலாம். r1 plus r2 plus r3 plus and so on to rn அத்தனை நம்ம ஆட் பண்ணிடலாம். சீரீஸ் கனெக்ஷன், சீரீஸ் பல்ப் நம்ம வந்து பண்டிகைக்கெல்லாம் போடுறோம், இல்ல அலங்காரத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், ஆர்னமெண்ட் எல்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, ஒரு பால்கனியா டெக்கரேட் பண்றது, கிறிஸ்துமஸ் பொழுது இல்ல தீபாவளி பொழுது இல்ல ஒரு நவராத்திரி பொழுது நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு சீரீஸ் பல்ப் யூஸ் பண்றோம் பாருங்க. இது வந்து இந்த சீரீஸ் கனெக்ஷன். அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பல்ப் உடைஞ்சு போச்சு, இல்ல ஒரு பல்ப்ல வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, கனெக்ஷன் இல்ல விட்டு போச்சு அப்படின்னா ஹோல் அந்த ஸ்ட்ரிங்கே அப்படியே வந்து வேஸ்டா போடும். அந்த ஸ்ட்ரிங்ல எதுவுமே எரியாது. ஒரு பல்பு போச்சுனாலும் எல்லா பல்பும் போடும். ஓகேவா, எதுவுமே எரியாது. சோ இதுதான் சீரீஸ் கனெக்ஷன். ஏன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கரண்ட் சேம், ஆனா வோல்டேஜ் டிஃபரெண்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் டிஃபரெண்ட். அதுதான் ஞாபகம். சீரீஸ் கனெக்ஷன்ல கரண்ட் சேம், ஆனா V டிஃபரெண்ட், அது ஞாபகம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. Calculate the equivalent resistance for the circuit which is connected to 24-volt battery and also find the potential difference across each resistor of the circuit. So R1, R2, R3, R1 and R2 கொடுத்துட்டாங்க, அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. பாருங்க 4 ohms and 6 ohms கொடுத்துட்டாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த பேட்டரியோட EMF வந்து 24 volts கொடுத்திருக்காங்க. சோ இப்போ அவங்க என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட், சீரிஸ்ன்றால RS கால்குலேட் பண்ண சொல்றாங்க, ஆல்சோ V யும் கால்குலேட் பண்ண சொல்றாங்க across each resistor. ஓகேவா, இப்போ இதுல நம்ம ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஈஸி, அப்படியே ஆட் பண்ணிடலாம் இல்லையா. 4 plus 6 10 ohms ஆச்சு. கரண்ட் இந்த சர்க்யூட் என்னது, V by R equivalent, that is 24 by 10 which is equal to 2.4 amperes. So current வந்து இந்த சர்க்யூட்ல 2.4 amperes of current வந்து இந்த சர்க்யூட்ல பாஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அடுத்தது வோல்டேஜ் across 4 ohm ரெசிஸ்டர்னு பாத்தீங்கன்னா V1 is equal to IR1. So I க்கு பதிலா 2.4 போட்டுருங்க, R1 க்கு பதிலா 4 போட்டுருங்க. So எவ்வளவு வந்தது, 9.6 volts. வோல்டேஜ் across 6 ohm ரெசிஸ்டர் நீங்க தனித்தனியா கால்குலேட் பண்ண சொல்றாங்க. So IR2, so 2.4 into 6 எவ்வளவு வருது, 14.4. So ரெண்டு கால்குலேட் பண்ணிட்டோம். கரண்ட் இந்த சர்க்யூட் 2.4 ohms பார்த்துட்டோம். Voltage across the 4 ohm resistor வந்து 9.6 volts and voltage across the 6 ohm resistor is 14.4 volts. Very simple problem. Correct. அடுத்து இப்ப பாருங்க, resistors in parallel. Resistors வந்து இப்ப parallel connection இது எப்படி இருக்கும், இப்படி பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணு கீழ இருக்கும். இப்படி அரேஞ்ச், அது பக்கத்துல அடுத்தடுத்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இது பாத்தீங்கன்னாலே இது parallel இருக்கு பாருங்க, parallel lines இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது வந்து parallel connections. இந்த மாதிரி இருக்கிறது parallel connections. So இதெல்லாம் வந்து they are connected to the same potential difference, எல்லாம் ஒரே potential differenceல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்ல வந்து கரண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிடும். இப்போ கரண்ட் இந்த வோல்டேஜ் இந்த பேட்டரியில இருந்து வரக்கூடிய கரண்ட் பாத்தீங்கன்னா இப்படி வருது இல்லையா, இந்த ஜங்ஷன்ல இருந்து இது I1 பிரிஞ்சிரும், இந்த ஜங்ஷன்ல இது I2 பிரிஞ்சிரும், இந்த ஜங்ஷன்ல இது I3 பிரிஞ்சிரும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து டிஃபரெண்ட் ஆகாது, இருக்காது. it will be the same. V வந்து சேமா இருக்கும். மூணு ரெசிஸ்டர்லயே இருக்கக்கூடிய V வந்து சேமா இருக்கும், ஆனா கரண்ட் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா, இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ கன்சர்வேஷன் ஆஃப் கரண்ட்னால இப்போ நாம என்ன சொல்லலாம், டோட்டல் கரண்ட் வந்து இந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய டோட்டல் கரண்ட் வந்து I is equal to I1 plus I2 plus I3 சொல்லலாம். சோ இப்போ ஓம்ஸ் லா அப்ளை பண்ணுங்க. I1 is equal to V by R1, I2 is equal to V by R2, I3 is equal to V by R3. ஏன்னா ஓம்ஸ் லா படி I is equal to V by R. இப்போ equivalent resistance வந்து equivalent, so I is equal to what, I is equal to V by equivalent resistance RP எடுத்துக்கலாம். சோ இப்போ அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, I க்கு பதிலா V by RP சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. V is equal to V by R1 plus V by R2 plus V by R3. So V காமன் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ
V by Rs is equal to V into 1 by R1 plus 1 by R2 plus 1 by R2. So இப்போ இந்த V cancel பண்ணிட்டா சாரி RP சொல்லு RS இல்ல RP ன்றது parallel resistors அப்படின்றதுனால so therefore RP is equal to so 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R2. So parallel connection இருந்தா it is அத reciprocate பண்ணிட்டு அதோட reciprocal நாம இப்ப ஆட் பண்ணலாம். இதுதான் வந்து parallel connectionல இருக்கக்கூடிய resistors in parallel னா அதோட equivalent resistance is given by 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R2. இதுதான் equivalent resistance. So ஞாபகம் வச்சுக்கோங்க parallel connectionல V சேமா இருக்கும் I different. Series connectionல I சேமா இருக்கும் V different. ஓகேவா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஹோல்ட் அப்ளையன்சஸ் எல்லாமே நம்ம வந்து parallelல தான் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு ஸ்விட்ச் அப்படி எல்லா சீரீஸ்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும் ஏதாவது ஒரு ஸ்விட்சை நம்ம அணைச்சாலும் எல்லா ஸ்விட்சும் அணைச்சிடும் இல்லையா எல்லா பல்புமே அணைச்சிடும் இல்ல எல்லா அப்ளையன்ஸும் வந்து they'll be switched off. அதனால இதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் we prefer parallel connection இன்னைக்கு பெட்டர் அப்படின்றதுனால ஏன்னா அந்த டிவைசஸ்ல கரெக்டா வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றதுனால நாம இந்த ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா parallel connection பெட்டர். பாருங்க இந்த சாம்பிள் ப்ராப்ளம் பாருங்க. Calculate the equivalent resistance in the following circuit and also find the values of the current I, I1 and I2. So in the case la வந்து equivalent resistance calculate பண்ண சொல்றாங்க and the individual current calculate பண்ண சொல்றாங்க. So resistors equivalent resistor is very simple. 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2. Direct அப்படியே ஆட் பண்ணிடலாம். 1 by 4 plus 1 by 6 or அப்படியே reciprocate பண்ணீங்கன்னாக்கா Rp is equal to 6 into 4 by 6 plus 4 னு சொல்லினா which is equal to 24 by 10 2.4. ஓகேவா சோ அதுதான் sorry 5 children 6 by 4 6 into 4 or 6 4s are 24 by 10. So 12 by 5 பாத்தீங்கன்னா 2.5 தான் வருது இல்லையா 12 by 5 நாக்க 5 2s are 10 5 6 yeah 2.5 அவங்க இது பண்ணி போட்டுட்டாங்க நான் சிம்பிளா போட்டுட்டேன் 6 into 4 by 6 plus 4 அப்படி போட்டுக்கலாம். So in fact ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு R1 plus R2 R1 and R2 வந்து parallel connectionல இருந்ததுனாக்க நீங்க இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம் R1 R2 by R1 plus R2 அப்படி கூட டைரக்டா போட்டுக்கலாம். ஓகேவா அதை ரெசிப்ரோகேட் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டு இது கால்சியம் கண்டுபிடிச்சிட்டு டைரக்டா அதுக்கப்புறம் திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ண கூட டைரக்டா நீங்க Rp is equal to R1 R2 by R1 plus R அப்படின்ற டைரக்டா. இப்போ அடுத்தது வந்து இண்டிவிஜுவல் கரண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. So I1 is equal to V by R1 இல்லையா so 24 volts by 4 6 amperes. அதே மாதிரி I2 is equal to V by R2 so 24 by 6 which is equal to 4 amperes. So current is the sum of the so sum of the currents வந்து இப்போ I1 plus I2 இல்லையா I is total current எவ்வளவு I1 plus I2 அப்ப 6 plus 4 which is equal to 10 amperes. So அந்த சர்க்யூட்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து 10 amperes. ஒவ்வொரு ரெசிஸ்டர்லயே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து 6 amperes and 4 amperes. And equivalent resistance வந்து 2.4 ohms. இப்ப இரண்டாவது சம் பாருங்க. Two resistors when connected in series and parallel their equivalent resistances are 5 ohms and 56 by 15 ohms respectively. Find the value of resistances. இப்ப பாருங்க ரொம்ப சிம்பிள் சீரிஸ் கனெக்ஷன்னால அப்படியே ஆட் பண்ணிடலாம் R1 plus R2 RP என்ன சொன்னேன் R1 R2 by R1 plus R2 யூஸ் பண்ணலாம். சோ இது வந்து R1 plus R2 வந்து 15 ohms ன்னு கொடுத்துட்டாங்க. R1 R2 by R1 plus R2 வந்து 56 by 15 கொடுத்துட்டாங்க. சரியா இப்போ நாம என்ன பண்ணலாம் R1 by R1 R2 by R1 plus R2 பதிலா 15 ன்னு போடலாம். ஓகே 15 சப்ஸ்டிட்யூட் that is equal to எவ்வளவு 56 by 15 cross multiply பண்ணிடுங்க. cross multiply பண்ணா 15 15 கேன்சல் ஆயிடும். அப்போ R1 R2 is equal to 56. So R2 is equal to இந்த R1 இந்த சைடு கொண்டு வந்துருங்க 56 by R1. So R1 இப்ப இந்த first equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க R2 க்கு பதிலா R1 plus 56 by R1 is equal to 15.
இப்போ இத ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா நம்ம மாத்தலாம். இப்போ எல்சிஎம் காமன் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா r1 வந்துரும். இதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா r1 ஸ்கொயர் பிளஸ் 56 is equal to இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம் 15r1. So r1 squared இந்த 15r1 இந்த சைடு கொண்டு வந்தா -15r1 வந்துரும் plus 56 is equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. So r1 squared minus 15r1 plus 56 it is equal to 0. So multiply பண்ணா 56 வரணும், split பண்ணா 15 வரணும். So 8 7s are 56 இல்லையா? r1 squared minus 8r1 minus 7r1 plus 56 is equal to 0. or இதுல இருந்து காமனா r1 வெளில எடுத்துட்டா r1 minus 8 வரும். இதுல இருந்து minus 7 வெளில எடுத்துட்டா r1 minus 8 வந்துரும். is equal to 0. or factorize, simple factorization தான். அல்ஜீப்ரால எப்படி நம்ம போடுவோமோ அதே மாதிரியே இத சால்வ் பண்ணி போடுங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? r1 is equal to 7 or 8 ohms. 7 ohms or 8 ohms. சோ இப்ப ரெண்டு கேஸ் இருக்கு. r1 is equal to 8 or r1 is equal to 7. r1 is equal to 8 னா அப்ப r2 என்ன ஆகும்? 8 plus r2 is equal to 15. அப்ப r2 வந்து 7 ஆயிடும். r1 was equal to 7 எடுத்தா அப்ப r2 என்ன ஆகும்? r2 is equal to 8. Yeah. So ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ மூணாவது ப்ராப்ளம் பாருங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட். பாத்தீங்கன்னா 3 யூனிட்டா பிரிச்சிருக்காங்க. 3 யூனிட்டை வந்து கம்பைன் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க கேக்குறது calculate the equivalent resistance between A and B different circuit. சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். பாருங்க A to B எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா 2 ohms 2 ohms. அடுத்த யூனிட்ல பாத்தீங்கன்னா 4 ohms 4 ohms. அடுத்த யூனிட்ல பாத்தீங்கன்னா 6 ohms 6 ohms 6 ohms. இப்போ எல்லா யூனிட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து parallel இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன இருக்கு? 2 ohms இல்லையா? சோ 1/2 plus 1/2 which is equal to half plus half 1 இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்ல இருக்கக்கூடியது வந்து அந்த RP1 ன்னு எடுத்துட்டு இருக்காங்க. that is equal to 1. அதே மாதிரி இப்ப செகண்ட் யூனிட்ல என்ன வரும்? 1/4 plus 1/4 quarter plus quarter is equal to half ன்னு உங்களுக்கு தெரியும். சோ அது அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணீங்க 2 ohms ன்னு. சோ RP2 is equal to 2 ohms. மூணாவது பாருங்க 6 ohms 1/6 plus 1/6 which is equal to 2/6 or 6/2 which is equal to 3. சோ மூணாவது யூனிட்ல இருக்கக்கூடியது 3 ohms. இது மூணு இப்ப எப்படி இருக்கு? மூணு வந்து சீரிஸ்ல இருக்கு. RP அந்த ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் மூணு பாத்தீங்கன்னா இப்ப சீரிஸ் கனெக்ஷன். சோ இப்ப அதை டைரக்டா நம்ம ஆட் பண்ணிடலாம். அதாவது என்னது? RP1 plus RP2 plus RP3. அதாவது 1 plus 2 plus 3 which is equal to 6 ohms. So இந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 6 ohms between A and B. இது அப்படியே பிரிச்சிருக்கேன். சோ ஒரே யூனிட்டா இப்படி பிரிச்சீங்கன்னா இங்க வருது பாத்தீங்களா? 1 ohm 2 ohm 3 ohms அப்படி பிரிச்சிட்டீங்கன்னா you can just simply add அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் A to B என்னவா இருக்கும்? 6 ohms. வெரி சிம்பிள். ஓகே, பார்க்கிறதுக்கு தான் டயகிராம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒன்ஸ் அனலைஸ் பண்ணி எது சீரிஸ் எது பேரலல் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இது பாருங்க இன்னும் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. 5 ரெசிஸ்டர்ஸ் 5 ரெசிஸ்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ இப்போ ஏக்கும் பிக்கும் நடுப்புற இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏ வழியா என்டர் ஆகுது, பி வழியா வெளியே போகுது. இது ஒரு இந்த என்ட்ரன்ஸ் வழியா ஏன்ற என்ட்ரன்ஸ் வழியா உள்ள வருது, பின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸிட்னு சொல்லலாம், அந்த எக்ஸிட் வழியா வெளில போகுது. ஓகேவா? இப்போ எல்லாமே 1 ohm ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க. ஆல் தி ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அந்த அவுட்டர் லூப், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிறது மாத்திரம் தான் 5 ohms, பாக்கி அவுட்டர் லூப்ல இருக்கிறது எல்லாமே வந்து 1 ohm. அப்போ கரண்ட் வந்து இந்த ஒரு பர்టిక్యులர் லூப்ல எவ்வளவு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லூப் இருக்கு பாருங்க, ஏ சி டி அந்த லூப்ல என்டர் ஆகுது இல்லையா? எவ்வளவு கரண்ட் என்டர் ஆகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து
சிபிடி அந்த லூப்ல இருந்து வெளியில போகுதுன்னு சொல்லலாம். அப்படின்னா இது ரெண்டு பேலன்ஸ் ஆயிடும். ரெண்டு வந்து சேம் பொட்டன்ஷியல் இருக்கு. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருந்தா என்ன சொல்லியிருக்கேன், கரண்ட் பாஸ் ஆகும் இல்லையா. கரண்ட் வில் நாட் பாஸ் த்ரூ. இந்த 5 ohms வழியா கரண்ட் இப்ப பாஸ் ஆகும். அப்படின்னா இந்த 5 ohm ரெசிஸ்டர்ன்றது வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி. இப்போ அதுக்கு வந்து ஒரு டம்மி, அதுக்கு வந்து ஒன்றும் ஒரு ரோலும் இல்லை. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்ல அதுக்கு எந்த விதமான ரோலும் இல்லை. ஸோ இப்போ நாம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நாம கால்குலேட் பண்ணணும்னா இந்த 5 ohms நம்ம கன்சிடரேட் பண்ண தேவையில்லை, அதை எடுத்துக்கவே வேண்டாம். ஓகேவா. ஸோ இப்போ சிம்பிள் ஃபிகர் பாருங்க, இப்படி வந்துருக்கு பாருங்க. 1 ohm 1 ohm முன்னாடி போட்ட சம் மாதிரி 2 யூனிட்டா பிரிச்சிடலாம். 1 ohm 1 ohm, இது 1 ohm 1 ohm. ஸோ இதை தனியா கால்குலேட் பண்ணா என்ன வரும், half and 1 ohm. ஓகே, அதே மாதிரி இது என்ன வரும், half and 1 ohm. இப்போ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சீரீஸ்ல இருக்கு இல்லையா. இது ரெண்டு சீரீஸ்ல இருந்தா half plus half which is equal to 1. So therefore equivalent resistance இப்ப என்ன வந்தது, 1 ohm. பாருங்க எவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடான சம் வந்து எவ்வளவு ஈஸியா போட்டு பாத்தீங்களா. சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அது எவ்வளவு எவ்வளவு அந்த சர்க்யூட்டை வந்து அனலைஸ் பண்ணிடணும். ரெசிஸ்டன்சஸ் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க சீரீஸ்ல, எந்த விதமான சீரீஸ், எதெல்லாம் சீரீஸ்ல இருக்கு, எதெல்லாம் பேரலல். சோ இந்த மாதிரி சம்ஸ் வரச்சே நம்ம வந்து இது பேலன்ஸ்டா பார்க்கணும். இந்த லூப் வந்து பேலன்ஸ்டா அப்படின்னு பார்க்கணும். சோ இந்த என்டர் ஆகக்கூடிய கரண்ட் வந்து எக்ஸிட் ஆகக்கூடிய கரண்ட்டும் சேமா இருக்கிறதுனால, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லாததுனால இந்த 5 ohms நம்ம கன்சிடரேட் பண்ணல. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. சோ எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி கிடைச்சிருக்கு, ஒரு சர்க்கியூட், இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல பார்க்க வேண்டியது இது ஒரு பேலன்ஸ்டு சர்க்கியூட்டா அப்படின்னு பார்க்கணும். பேலன்ஸ்டு சர்க்கியூட்னா என்ன அர்த்தம், எவ்வளவு பொட்டன்ஷியல், எவ்வளவு கரண்ட் என்டர் ஆகுறதோ அத்தனை கரண்ட் வந்து வெளியில போகும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், பேலன்ஸ்டு சர்க்யூட். அப்படி இருக்கிறச்சே நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க ஞாபகம். அடுத்தது கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர்ஸ். ஸோ ஜென்ரலா வந்து ரெசிஸ்டன்சஸ் வந்து நம்ம நிறைய லேபார்டரியில யூஸ் பண்ணுவோம். இதை நீங்க ஆஃபன் பார்த்திருக்கலாம், நிறைய இதுல பார்த்திருக்கலாம், நிறைய டிவைசஸ்ல இந்த மாதிரி ஒரு கலர்ட் ரெசிஸ்டன்சஸ் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட டிவைசஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா ஒரு கையில அடங்கக்கூடிய ஒரு சின்ன டிவைசஸ் தான் இருக்கு இல்லையா. சோ அப்படி பாக்குறச்சு இந்த டிவைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ரெசிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமனா இருக்கும். கார்பன் ரெசிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஜெனரலா வந்து ஒரு செராமிக் கோர் இருக்கும், அதுல ஒரு தின் லேயர் ஆஃப் கிறிஸ்டலைன் கார்பன் வந்து, அந்த கார்பன் வந்து கார்பன் கிறிஸ்டல்ஸா இருக்கும், அதுல டெபாசிட் பண்ணிருப்பாங்க, அதுல அப்படியே வந்து பரப்பி வச்சிருப்பாங்க, அதுல வந்து பரப்பி வச்சிருப்பாங்க, அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்ல, கை கடங்கக்கூடியது, ஸ்டேபிள். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளா வேல்யூ கொடுக்கக்கூடியது. காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சீப்பா. ஓகேவா. சோ கலர் ரிங்ஸ் வந்து அது மேல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல தெரியுது பாத்தீங்களா, இங்க மேல ஒரு ரிங்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இந்த கலர் வச்சு இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 3 colored rings are generally used. First ring வந்து first 2 rings are significant rings, அது significant figures of resistances. Third ring வந்து decimal multiplier அப்படின்னு சொல்லலாம். ஓகே, முதல் ரெண்டு வந்து என்னன்னா significant figures, அதாவது ரெசிஸ்டன்ஸ், எத்தனை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதோட significant figures சொல்லலாம். மூணாவது வந்து significant figures லாஸ்ட் இயர் நீங்க படிச்சீங்க இல்லையா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ்ல, அத வந்து இங்க அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. மூணாவது வந்து அதோட டெசிமல் மல்டிப்ளையர். ஃபோர்த் வந்து சில்வர் ஆர் கோல்டு டாலரன்ஸ் லெவல்னு சொல்றாங்க. டாலரன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா பிளாக்கு 0, பிரவுனுக்கு 1, ரெட்டுக்கு 2, ஆரஞ்சுக்கு 3, எல்லோக்கு 4, கிரீனுக்கு 5, ப்ளூக்கு 6, வயலட்டுக்கு 7, கிரேக்கு 8, ஒயிட்டுக்கு 9. அதோட மல்டிப்ளையர்ஸ் பாருங்க, 1 முதல்ல பிளாக்குக்கு 1, அதுக்கப்புறம் 10 பவர்ஸ் ஆஃப் 10ல வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒயிட்டுக்கு 10 to the power of 9, 10 to the power of 1ல இருந்து 10 to the power of 9 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் கோல்டுக்கு பாத்தீங்கன்னா 10 to the power of -1 அண்ட் சில்வருக்கு 10 to the power of -2. அதுக்கப்புறம் டாலரன்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா கோல்டுக்கு 5%, சில்வருக்கு 10%. கலர்லெஸ்ஸா இருந்ததுன்னா, கலரே இல்லை, எந்த கலரும் இல்லைன்னா அது 20%. இதுதான் இதோட டாலரன்ஸ், ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா டாலரன்ஸ்னா என்ன, எவ்வளவு தாங்கும், எவ்வளவு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல போச்சுன்னா தாக்கு பிடிக்காது, வெடிச்சு ஐ மீன் ஒரு மாதிரி அந்த சர்க்யூட்டை பிரேக் பண்ணிடும்.
இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து இந்த சர்க்யூட்டை பிரேக் பண்ணிடும், கரண்ட் பாஸ் ஆகும். சரியா? அதை தான் நம்ம டாலரன்ஸ் சொல்றோம். இப்போ நீங்க எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது? சோ இப்போ இத வந்து நம்ம நான் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன், அதை வச்சு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாக்க ரொம்ப ஈஸி. பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் வாஸ் a very good wife. பிபி ராய் of Great Britain was a very good wife. இந்த ஞாபகம் B for black, அடுத்த B for brown, R for red, O for orange, Y for yellow, G for green, B for blue. அதுக்கப்புறம் B violet, okay, G for gray and white, W for white. So in the sentence, in the B.B. Roy of Great Britain was a very great wife, very good wife அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது அதே ஆர்டர்ல வரும். அந்த மல்டிப்ளைஸ் இந்த நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட் வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும், 0 to 9. Black 0 ஆரம்பிக்கும், ஒயிட்டுக்கு 9ல முடியும். அதே மாதிரி அதோட மல்டிப்ளையர்ஸும் 1ல இருந்து 10 to the power of 9 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் சில்வர் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ இத நீங்க பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு பெரிய இது இருக்கு, இது எப்படி நம்ம இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணணுமா, மல்டிப்ளை இது எப்படி நம்ம நினைவு வச்சுக்கிறதுன்றத இந்த மாதிரி ஒரு குட்டி சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே? சோ ரெசிஸ்டர் வந்து இங்க கொடுத்ததுதான். இங்க பாருங்க, இந்த ரெசிஸ்டர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 5 இருந்ததுன்னா அது கிரீன், செகண்ட் டிஜிட் வந்து 6 இருந்ததுன்னா அது ப்ளூ, டெசிமல் மல்டிப்ளையர் 10 to the power of 3 இருந்தா ஆரஞ்சு, டாலரன்ஸ் வந்து 5% அப்படின்னா இப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம? அந்த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரும்? 56 into 10 to the power of 3 ohms or 56 kilo ohms. அதோட டாலரன்ஸ் லெவல் எவ்வளவு? 5%. டாலரன்ஸ் வேல்யூ ஆஃப் 5% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சோ அந்த கலர் பேண்ட் வச்சு இங்க பாருங்க இன்னும் கிளியரா கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து கிரீன், செகண்ட் டிஜிட், தேர்ட் வந்து மல்டிப்ளையர், ஃபோர்த் வந்து டாலரன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கொடுத்திருந்தாங்க? கிரீன். கிரீன் வந்து 5, 6 வந்து அடுத்தது ப்ளூ, ப்ளூக்கு எவ்வளவு? 6. அடுத்தது ஆரஞ்சு, ஆரஞ்சோட மல்டிப்ளையர் எவ்வளவு? 10 to the power of 3. அடுத்தது கோல்டு, கோல்டோட டாலரன்ஸ் லெவல் எவ்வளவு? 5%. சோ டைரக்டா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 56 into 10 to the power of 3 ohms or அதிக கிலோ ஓம்ஸ் எழுதினா 56 கிலோ ஓம்ஸ் with tolerance value of 5%. ரொம்ப சிம்பிள்.